உடம்பில் வரும் எல்லா ஆரோக்கிய கேடுக்கும் அடிப்படை காரணம் 5. ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் கெட்டுப்போனா, ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் இல்லாம போனா, ரத்தத்தின் அளவு கம்மியானா, மனசு கெட்டுப்போனா, உடம்பில் உள்ள செல்களுக்கு அறிவு கெட்டுப்போனா. இது ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போனா எப்படி நமக்கு ஆரோக்கியம் கெட்டு போகுதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே ஒன்னு பார்த்தாச்சு. சர்க்கரை ஒழுங்கா ஜீரணமாகாம உள்ள போனா சர்க்கரை வியாதியும் 100 வியாதியும் வரும்னு பார்த்தோம் இல்லைங்களா? இப்படி ரத்தத்துல கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம், ஆர்சானிக், பாஸ்பரஸ், அமினோ அமிலங்கள், கார்போஹைட்ரேட் நிறைய பொருள் இருக்கு இல்லையா? ஒவ்வொன்னா பார்க்கலாம். கால்சியம் ஒழுங்கா ஜீரணமாகாம உள்ள போனா எந்த மாதிரி நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் கெடுன்னு பார்க்கலாம். பால் சாப்பிட்டா கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சீங்களா? எந்த மாடாவது என்னைக்காவது பால் குடிச்சு பார்த்திருக்கீங்களா? கண்ணுக்குட்டி தானே பால் குடிக்குது, மாடு பாலே குடிக்கல. இல்ல, பாலே குடிக்காத மாட்டுக்கு எப்படி அவ்வளவு கால்சியம் உள்ள பால் கிடைக்குது? அது என்ன சாப்பிடுது? இலை, தலை, கீரை, பருத்தி கொட்டை, புண்ணாக்கு சாப்பிடுதா இல்லையா? அதாவது 100 கிராம் பாலுல 195 mg தான் கால்சியம் இருக்கு. 100 கிராம் கீரையில 3 கிராம் கால்சியம் இருக்கு. பாலை விட கீரை 50 மடங்கு கால்சியம் அதிகமா உள்ள ஒரு பொருள். பாலில் கால்சியம் இருக்குங்கிறது உண்மை. ஆனா பாலை விட கேரட், திணை அரிசி, எள்ளெண்ணெய், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, கீரை வகைகள்ல நிறைய கால்சியம் இருக்கு. நிறைய சேர்த்துக்குங்க. நாம என்ன பண்றோம்? உடம்புல யாருக்காவது கால்சியம் டிஃபிஷியன்சி இருந்தா என்ன பண்றோம்? மெடிக்கல் ஷாப் போறோம். சார் எனக்கு கால்சியம் டேப்லெட் கொடுங்க, டாக்டர் சொல்லியிருக்காருன்னு கேட்கிறோம். அவங்க என்ன பண்றாங்க? ஒரு குட்டி டப்பா, எவ்வளவு ரூபா? 3000. யா தேங்க்யூ அப்படின்னு வாங்கிட்டு வந்து பொறுப்பா கால்சியம் டேப்லெட் சாப்பிட்டு இருப்போம். இதே வீட்டுக்கு முன்னால கீரைக்கார அம்மா வந்து, அம்மா அரைக்கீரை 10 ரூபாமா கட்டு அப்படின்னு கத்துவாங்க. வெளியே போய் ஐயோ 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 கீரை விலை 10 ரூபாயா, 4 ரூபாய் கொடுப்பியா, இல்ல எடுத்துட்டு பா. எவ்வளவு திமிரு! 3000 ரூபாய்க்கு கால்சியம் டேப்லெட் வாங்கி சாப்பிடுவீங்களாமா, 10 ரூபாய் கொடுத்து கீரை வாங்க மாட்டீங்க? நமக்கு ஒரு கெட்ட பழக்கங்க, விவசாயிட்ட மட்டும் தாங்க பேரம் பேசுறது. இழிச்சு வாங்க பாருங்க. அவங்க ஒரு பாட்டி ரோட்டோரமா பழம் வித்துட்டு இருக்கும். அந்த பாட்டி பேசும்போதே காது இனிக்குங்க. ராசா, தம்பி, அது சொல் பேசும்போதே, அம்மா, தாயி, 4 பழம் 10 ரூபாமா கண்ணு அப்படின்னு சொல்லும். திமிரு. அது பாட்டி தானே. 4 பழம் 10 ரூபாயா, 7 கூட, 7 கூட வரும்பா கூட. நான் கேட்கிறேன், என்னைக்காவது கடையில போய் கொக்கோ கோலா, ஃபேண்டா, பெப்சி எல்லாம் வாங்கும் பொழுது 10 ரூபா சொல்லி 50 ரூபா சொல்லி ஒரு 45 ரூபாய்க்கு கொடுன்னு கேட்டிருப்பீங்களா? மூஞ்சிலே குத்துவான். இஷ்டம் இருந்தா வாங்க போயிட்டே இருமா. அதை மட்டும் தேங்க்யூ அப்படின்னு வாயில இழிப்பு வாங்கும்போது. இப்பெல்லாம் புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க பெரிய பெரிய ஊர்ல எல்லாம் காம்ப்ளெக்ஸ் தியேட்டர், பெரிய பெரிய தியேட்டர்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ அங்க போனீங்கன்னா டிக்கெட் 350 ரூபா. அங்க போய் உட்கார்ந்தா நடுவில் பிரேக் விடுவான், இன்டர்வல். அங்க பாப்கார்னும் கொக்கோலா மட்டும் தான் இருக்கும், வேற ஒண்ணுமே இருக்காது. கொக்கோலா எவ்வளவுங்க? 150 ரூபா. பாப்கார்ன் 240 ரூபா. தேங்க்யூ. என்ன அசிங்கம். எல்லாரும் சாப்பிடுவாங்க, நம்ம சாப்பிடலன்னு அசிங்கம். அங்க போய் 10 ரூபா சேர்த்து கம்மி பண்ணி கேட்டு பாருங்க. புரிஞ்சுக்கங்க, விவசாயிகிட்ட தயவு செய்து விவசாயி நல்ல பொருளுக்கு பேரம் பேசாதீங்க. 10 ரூபா டிப்ஸ் கொடுத்து என்னைக்கு வந்திருக்குமா விவசாயிட்ட பேரம்? என்னங்க அநியாயமா இருக்கு. நல்ல பொருள்களை பேரம் பேசாதீங்க. 10 ரூபா சேர்த்து கொடுத்துருவாங்க, ஒன்னும் தப்பு இல்ல. பெரிய பெரிய பொருள்கள் தில் இருந்தா, தைரியம் இருந்தா, நெஞ்சில மஞ்சாச்சோறு இருந்தா பேரம் பேசுங்க, வாங்காம வாங்க. புரிஞ்சுக்கங்க, கால்சியம் இருக்கிறது சாதாரண நல்ல பொருள்கள்ல தான். இது வரைக்கும் யாருமே சாப்பிடறது இல்லைங்க.